இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. காஷ்மீரின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களான குல்மார்க் மற்றும் பஹல்காமை போலவே வடக்கு காஷ்மீரில் உள்ள குப்வாரா மாவட்டத்தில் உள்ள கெரான் ஒரு அழகிய சுற்றுலா தலமாகும். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் இடையேயான கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டை உருவாக்கும் கிஷன்கங்கா நதிக்கரையில் அமைந்துள்ளது இந்த நகரம். கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 5300 அடி உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த மாவட்டம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஒரு புகலிடமாக உள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலிருந்து அடிக்கடி பயங்கரவாதிகள் நடத்தும் ஷெல் தாக்குதல்களில் பல அப்பாவி பொதுமக்கள் பலியாகியுள்ளனர். ஸ்ரீநகரிலிருந்து சுமார் 83 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குப்வாராவில் கடந்த 3 நாட்களாக பயங்கரவாதிகள் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. எல்லை பாதுகாப்பு படை, இந்திய ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை ஆகியவை இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டன. வரலாற்று சிறப்புமிக்க குப்வாரா கலாரூஸ் குகைகளிலும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. குப்வாரா மாவட்டத்தின் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே அமைந்துள்ள கலாரூஸ் குகைகள் எப்போதும் மர்மம் நிறைந்தவையாக கூறப்படுகிறது. காஷ்மீர் பள்ளத்தாக்கை ரஷ்யாவுடன் இணைக்கும் ஒரு புராண கதையும் இந்த குகைகள் பற்றி கூறப்படுகின்றன. இந்த குகைகள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்ய வர்த்தகர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் ஆபரேஷன் மகாதேவ் ஆகிய நடவடிக்கைகளை தொடர்ந்து காஷ்மீர் பள்ளத்தாக்குகளில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டை ஆபரேஷன் சிவசக்தி என்ற பெயரில் தீவிரப்படுத்தப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக குப்வாராவில் உள்ள கலாரூஸ் குகைகளில் தேடுதல் வேட்டை நடந்தது. அந்த குகைகளில் 12 சீன கையெறி குண்டுகள், வெடிமருந்துகளுடன் கூடிய சீன கைத்துப்பாக்கி, கென்வுட் ரேடியோ செட், உருது மொழியில் எழுதப்பட்டுள்ள ஐஇடி கையேடுகள் மற்றும் தீக்குச்சிகள் மீட்கப்பட்டுள்ளன. வடக்கு காஷ்மீரில் மீண்டும் எல்லை தாண்டிய பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்துவதற்கான முயற்சிகளையே இந்த ஆயுதங்கள் காட்டுகின்றன. வரும் நாட்களில் மாநில காவல்துறை மற்றும் பிற பாதுகாப்பு படையினரை குறிவைத்து தாக்குதல்களை நடத்த பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தானிலிருந்து உத்தரவு வந்துள்ளது என இந்திய உளவுத்துறை அளித்த தகவலின்படி இந்த அதிரடி தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. இந்த நடவடிக்கையின் மூலம் பயங்கரவாதிகள் மூலம் காஷ்மீரில் பாகிஸ்தான் நடத்த இருந்த சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. தெற்கு காஷ்மீரில் குல்காம் மாவட்டத்தின் அகல் தேவ்சர் பகுதியிலும் தொடர்ந்து பயங்கரவாதிகளை தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் பூஞ்ச் பகுதியில் கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி ஊடுருவ முயன்ற 2 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டிய ஊடுருவல் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுக்க இந்திய ராணுவம், ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, சிஆர்பிஎஃப் மற்றும் உளவுத்துறை அமைப்புகளுக்கு இடையே அதிகரித்த ஒருங்கிணைப்பும் அர்ப்பணிப்பும் நாட்டுக்கான பாதுகாப்பை உறுதி செய்கின்றன. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.